தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து காசிமேடு துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிவர்மன். விரிவான தகவல். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் நிறைவு பெற்றதால் காசிமேட்டில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். காசிமேடு பகுதி இப்ப பரபரப்பாக காணப்படுகின்றன. ஆண்டுதோறும் மீன் வளர்ச்சிக்காக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி தடைக்காலம் அமல்பட்டுள்ள நிலையில் 61 நாட்கள் மீனவர்கள் தங்கள் படகுகளை பராமரிப்பது, வர்ணம் பூசுதல், வலைகளை பின்னுவது போன்ற இன்ஜின்களை பழுது பார்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து நேற்று நள்ளிரவே அதிக அளவு விசைப்படகுகள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இருந்த போதிலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை சில படகுகள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்றுள்ள நிலையில் தங்களுக்கு அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தெரிவிக்கின்றனர். மேலும் டீசல் விலை, ஐஸ் விலை மற்றும் விலை உயர்வினால் மீன்களின் வரத்து அதிகமாக கிடைத்தாலும் மீன்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 61 நாட்கள் கழித்து தற்பொழுது மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ள நிலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் மீன் வரத்து அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றன. இதனால் 2-3 நாட்களுக்கு பிறகுதான் மீன் வரத்து குறித்து அதிக தகவல்கள் தெரியும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் காசிமேடு வழக்கத்தை போல ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பாக காணப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.